டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது அறிவில் கேட்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் தான் பார்க்க போகிறோம். சிந்துன்றது வந்து ஒரு நதிக்கரை குறிக்குது. சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு நதிக்கரை நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பொது ஆண்டிற்கு முன், அதாவது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3000 ஆண்டுக்கு முன்பு தோன்றியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலே வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பிளேஸ் வந்து ஹரப்பா. அதனால தான் வந்து இது ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க. உலகின் தொன்மையான நதிக்கரை நாகரிகங்கள் மொத்தம் 4 நாகரிகங்கள்: மெசொப்பொட்டேமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். மெசொப்பொட்டேமியா நாகரிகத்தோட காலம் வந்து 3500 to 2000 பொது ஆண்டிற்கு முன். சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம் வந்து 3300 to 1900 பொது ஆண்டிற்கு முன். எகிப்து நாகரிகம் வந்து 3100 to 1100 பொது ஆண்டிற்கு முன். சீன நாகரிகத்தோட காலம் வந்து 1700 to 1122 பொது ஆண்டிற்கு முன். இந்த ஹரப்பா நாகரிகத்தில் வந்து மொத்தமாக 3 படிநிலைகள் இருக்குது. தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா. தொடக்க கால ஹரப்பாவோட காலம் வந்து பொது ஆண்டிற்கு முன் 3000 to 2600. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அதோட காலம் வந்து பொது ஆண்டிற்கு முன் 2600 to 1900. பிற்கால ஹரப்பா அதோட காலம் வந்து பொது ஆண்டிற்கு முன் 1900 to 1700. சிந்து சமவெளி நாகரிகத்தில் மொத்தமாக 6 பெரிய பகுதிகள் இருக்குது. ஹரப்பா, மொகஞ்சதாரோ, டோலவீரா, காலிபான்கள், பனவாலி, ராக்கிகசி, சர்கோட்டடா. ஹரப்பா வந்து பாகிஸ்தானில் இருக்குது, மொகஞ்சதாரோ வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ரொம்ப முக்கியமான பகுதி ஹரப்பா, மொகஞ்சதாரோ. இதை தான் அதிகமான கொஸ்டின் எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது பாகிஸ்தானில் இருக்குது ரெண்டுமே. டோலவீரா, காலிபான்கள், பனவாலி, மீதி எல்லாமே இந்தியாவில் தான் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகம் வந்து மொத்த பரப்பளவு எவ்வளோனா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதில் நிறைய டைம் வந்து 1.3 கொடுப்பாங்க. அதில் ஆன்சர் வந்து 1.5 மில்லியன் தான், சதுர கிலோமீட்டர் தான். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லை பகுதியில் பார்க்கலாம். மேற்கில் வந்து பாகிஸ்தான் மற்றும் ஈரான், கிழக்கில் வந்து ஆலம்கிரிபூர், அது வந்து எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. வடகிழக்கில் வந்து ஆப்கானிஸ்தான், வடக்குலேயும் ஆப்கானிஸ்தான் தான் அந்த பகுதி கொடுக்குறாங்க, ஏர்டிகைன்னு. தெற்கில் வந்து டைமதாபாத், மகாராஷ்டிராவில் இருக்குது. சார்லஸ் மேசன், இவர் வந்து ஹரப்பாவின் இடிபாடுகளை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னு கேட்பாங்க. சார்லஸ் மேசன். ஹரப்பாவின் இடிபாடுகளை கண்டுபிடித்தவர் யாருன்னா சார்லஸ் மேசன். இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து 1826 முதல்ல வந்து ஹரப்பாவுக்கு வந்திருப்பார். ஜான் மார்ஷல் வந்து இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் இயக்குனர். ஜான் மார்ஷல் அவர் வந்து 1924 மொகஞ்சதாரோவுக்கும் ஹரப்பாவுக்கும் பொதுவாக ரெண்டுத்துக்குமே வந்து சிமிலராக நிறைய இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஹரப்பா தான் மிகவும் பழமையான நாகரிகம்னு வந்து சொல்லுவார். யார்? ஜான் மார்ஷல் சொல்லுவார். இப்போது சிந்து சமவெளி நாகரிகத்தோட 6 பெரிய பகுதியில் மொகஞ்சதாரோவை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மொகஞ்சதாரோவில் வந்து ஒரு உயர்ந்த மேடை ஒன்று இருக்குது. மொகஞ்சதாரோவில் வந்து ஒரு கட்டடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் கண்டறியப்படுது. ஒரு சேமிப்பு கிடங்காக அவங்க சேமித்து வச்சுருக்கலாம் மக்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொகஞ்சதாரோவில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. அதுதான் உலகிலேயே முதல்ல கட்டப்பட்ட பெரிய குளமாகும். இது வந்து செவ்வக வடிவத்தில் இருக்குது. நகரத்தின் நகரத்தோட நடுவில் இருக்குது இந்த பெரிய குளம். இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து விலங்குகள் எந்த விலங்கை பயன்படுத்தலன்னு கேட்பாங்க. குதிரை வந்து பயன்படுத்தவில்லை. அவங்க வந்து நதிக்கரை பக்கத்தில் இருக்கிறதால வந்து ஆடு மாடு இதெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இது இந்த போன்ற விலங்குகள்லாம் பயன்படுத்து. எதெல்லாம் அறியவே இல்லைன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. குதிரை வந்து அவங்க அறியவே இல்லை. மாடுகளை வந்து பெரிய சைஸ் உள்ள மாடுகளை வந்து செபுன்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எப்போ வீழ்ச்சி அடைய தொடங்கியதுன்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து பொது ஆண்டுக்கு முன் 1900. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஏன் வீழ்ச்சி ஆயிடுச்சுன்ற காரணங்கள்லாம் பாருங்கள். பருவநிலை, அதுக்கடுத்து வந்து இயற்கை சீற்றங்கள், காடுகள் அழிதல், தொற்றுநோய் தாக்குதல், இந்தமாரி காரணங்களால் தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சியோட தொடங்கியது. எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குல்ல, இந்த சிந்துன்றது வந்து ஒரு நதிக்கரை, சிந்து நதிக்கரை குறிக்கிறது. அதில் வந்து நாகரிகம் இருக்குது. இது வந்து லத்தீன் மொழியிலேருந்து பெறப்பட்ட சொல். இதற்கான பொருள் என்னதுன்னா நகரம் என்றது பொருள். இந்திய தொல்லியல் துறை வந்து யார் நிறுவியிருப்பானா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 1861 நிறுவியிருப்பார். இதனுடைய தலைமையகம் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தோட புள்ளி விவரங்கள். புவி எல்லை வந்து தெற்கு ஆசியா. காலம் வந்து பொது ஆண்டிற்கு முன் 3300 to 1900. காலப்பகுதி வந்து வெண்கல காலம். நகரங்கள் மொத்தம் 6 பெரிய நகரங்கள். மொகஞ்சதாரோ, ஹரப்பா இதெல்லாம் தான். அதுக்கடுத்து வந்து கிராமங்கள் மொத்தமாக 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. அடிஷ்னலாக சில டேட்டாஸ். மொகஞ்சதாரோவில் வந்து ஒரு பெண் சிலை கண்டுபிடிச்சிருப்பாங்க. வெண்கலத்திலானது. எதனானது? வெண்கலத்திலானது. அந்த பெண் சிலை வந்து நடன மாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் வந்து இயற்கையை தான் வழிபட்டு வந்தாங்க. அரச மரங்கள் வந்து வழிபாட்டிற்கு உரியதாக இருந்தன. அதுக்கு வந்து சில சுட்ட மண் இருக்குல்ல, அதை தான் வந்து அதில் வந்து உருவங்கள் இருக்குது. இந்த தாய் தெய்வ உருவங்கள்லாம் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இதில் வந்து கேட்பாங்க, தாய் தெய்வ வழிபாடு யார் மேற்கொண்டிருப்பான்னு கேட்பாங்க. சிந்து சமவெளி மக்கள்
ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரப்பா, மொகஞ்சதாரோ, டோலவீரா இதெல்லாம் வந்து கல் சிற்பங்கள் இருக்குது. அடுத்து வந்து மொகஞ்சதாரோவில் வந்து ஒரு மதகுரு சிலை இருக்குது. செம்பிலான நடனமாடும் பெண் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இவங்க வந்து விளையாட்டு பொருட்கள் என்னென்ன வச்சுருந்தாங்க பார்க்கலாமா? பொம்மை வண்டிகள், பம்பரங்கள், கோலி குண்டுகள், சுடுமண் சில்லுகள். இந்த சிந்து சமவெளி மக்கள் வந்து விலை மதிப்பற்ற ஆடைகள் தான் அணிந்திருந்தார். பருத்தி, பட்டு இதை தான் வந்து அணிஞ்சிருந்தாங்க. ஹரப்பா மக்கள் வந்து துணியிலான ஆடைகளை வந்து அணிந்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளி மக்கள் வந்து என்னென்ன அணிகலன்லாம் பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கலாமா? மணி, படிக்கல்கள், நுரைக்கல், செம்பு, வெண்கலம், தங்கம், சங்கு, பீங்கான், சுடுமண் இதெல்லாம் வந்து அணிகலனாக பயன்படுத்தினாங்க. சிந்து சமவெளி மக்கள் வந்து என்னென்ன கருவிகள்லாம் பயன்படுத்தாங்கன்னு பார்க்கலாம். சிந்து சமவெளி காலம் வந்து வெண்கல காலம்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து செம்பு, வெண்கல கருவிகளை செய்தனர். இப்போ அதெல்லாம் பார்த்துங்க, செம்பு, வெண்கலத்தை செஞ்சாங்க. இரும்பு அவங்க அறியவே இல்லை, இரும்பு தெரியாதவங்க இவங்க தான். அதுக்கடுத்து வந்து செட் என்ற சிலிக்கா கல்வகையை பயன்படுத்தி பிளேடுகள், கத்திகள், எலும்பாலும் தந்தத்தாலையும் செய்யப்பட்ட கருவிகள்லாம் பயன்படுத்தினாங்க. மொகஞ்சதாரோவில் ஒரு கூடம் அமைந்திருக்கு. அது வந்து 20 தூண்கள் 4 வரிசை கொண்டதற்கு. ஹரப்பாவில் கிடைக்கப்பெற்றுள்ள மிக நீளமாக கருதப்படும் எழுத்துத் தொடர் வந்து மொத்தமாக 26 குறியீடுகளை கொண்டுள்ளது.